இருக்குங்கிறதையும் அல்லாஹ் தஆலா எழுதிட்டான். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அஸரிஹி அவனுடைய ஆயுள் காலம். ஒருவனுக்கு 20 வயசுன்னா ஒரு பிள்ளை வயிற்றுலேருந்தே மௌத்தா போகுது, எழுதுறானா இல்லையா? ஒரு பிள்ளை 1 வயசுல 2 வயசுல மௌத்தா போகுது, ஒரு சில பிள்ளை 6 மாசத்துல மௌத்தா போகுது, ஒரு சில பிள்ளை பிறந்த 2 நாள்ல மௌத்தா போகுது, ஒரு பிள்ளை 20 வயசுல மௌத்தா போகுது, ஒரு பிள்ளை 40 வயசுல மௌத்தா போகுது, ஒரு பிள்ளை அந்த நிலையில் மௌத்தா போகுது, ஒரு பிள்ளை எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? மரணத்தின் படியிலே இருக்கின்ற ஆயுள் காலத்தையும் கூட வயதையும் கூட அல்லாஹ் எழுதிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் யாராவது குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா முதல்ல அம்மாவா வாப்பாவோ மௌத்தா போகணும், அதுக்கப்புறம் மூத்த காக்கா தான் மௌத்தா போகணும், அடுத்தாப்புல தங்கச்சி இருந்தால் தங்கச்சி தான் மௌத்தா போகணும், அதுக்கடுத்தாப்புல இன்னொரு தம்பி இருந்தால் அவர் தான் மௌத்தா போகணும், அதுக்கப்புறம் தான் கடைசியாக உள்ளவர் மௌத்தா போகணும். அப்படியா இருக்குது? இல்லை தானே? ஒரு தாய் மக்கள் அப்படி இல்லை தானே? ஒருவருக்கு ஆயுள் 20ஆக இருந்தால், ஒருவருக்கு ஆயுள் 60ஆக இருந்தால், ஒருவருக்கு ஆயுள் 80ஆக இருக்கிறது, ஒருவருக்கு ஆயுள் 90ஆக இருக்கிறது. பார்க்கத்தானே செய்கிறோம். அதற்கும் பல காரணங்கள் நிர்ணயங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். ஆயுள் பெருசா கிடைச்சா பெரிய பாக்கியம். ஆயுள் பெருசா கிடைச்சா பெரிய பாக்கியம். நம்ம யாராவது பொட்டுன்னு மௌத்தா போன்னு நினைக்கவா செய்வோம்? இல்லை தானே? தப்பே இல்லை. இறைவா என்னுடைய ஆயுளை நீளமாக்கி தான் கேட்குற தப்பா ஒன்றும் இல்லை, கேட்கத்தான் செய்யணும். ஆனால் அதில் நல்ல சாலிகான அமல்களோடு ஈமானோடு வாழ்கின்ற பாக்கியத்தையும் தாண்டு கேட்கணும். அதில் நல்ல சாலிகான ஈமானோடு சாலிகான அமல்களோடு வாழ்கின்ற பாக்கியத்தை தாண்டு கேட்கணும். அது மிகப்பெரிய பாக்கியம் துன்யால. ஏன்னா இந்த துன்யால தான் நம்ம அந்த அமல்களின் மூலமாக ஆகிரத்தை தேட முடியும். மௌத்தா போயிட்டா நம்ம அமல் செய்ய முடியுமா? மௌத்தா போயிட்டா அமல் ஃபர்லா இருக்குதா? கடமை இருக்கவா செய்யுது? மௌத்தா போனவு போய் தொழுவுன்னு கடமை இருக்கவா செய்யுது? இல்லை தானே? அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறார், ஹைருன் நாஸ், மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? ஹைருன் நாசி மன் தால உம்ருஹு வ ஹஸ்ன அமலுஹுங்கறார். யாருடைய ஆயுள் வயசு நீளமா இருக்குதோ, அவருடைய அமலும் அழகானதாக இருக்குதோ, அவர் தான் சிறந்தவர் மக்கள்லேங்கிறார். அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் தருவானார். ஆயுள் மாத்திரம் போதாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹைருன் நாஸ், மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மன் தால உம்ருஹு, அவருடைய ஆயுள் வயசு நீளமாக இருக்குதோ அது சிறந்தது. ஏன்னா துன்யால தானே வாழ முடியும், துன்யால தானே வாழ முடியும். நீண்ட வயசு வாழணுமா? வாழணும். எப்படி வாழணும்? வஹஸ்ன அமலுஹு, அவனுடைய அமலும் அழகானதாக இருந்தா அவன் தான் மனிதர்களிலேயே சிறந்தவன். நாங்கள் அதே நேரத்தில் கொஞ்சம் மாற்றி பார்ப்போமே. ரொம்ப வயசு அல்லாஹ் கொடுத்துட்டான், அமலே இல்லை, ஈமானிய வாழ்வே இல்லை, தக்குவாவே இல்லை, அவருடைய நிலை அவரை மாதிரி மோசமானவரை யாராவது இருக்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணுமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணுமா இல்லையா? இப்போ மரணத்தினுடைய ஆயுள் காலம் என்பது, வாழ்க்கையினுடைய ஆயுள் என்பது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம் துன்யாவிலே வாழ்றது. ஏன்னா அந்த துன்யாவுடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் ஆகிரத்தை நாம தேட முடியும். எனவேதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதிகமான ஆயுளை ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஆயுள் அவர் அழகான அமலை செய்பவராக இருப்பாரேயானால் அவர்தான் மக்களிலே சிறந்தவர் என்கிறார்கள் நபிகள் நாயகம். எனவே பெருமானார் சொல்றாங்க, அஸரிஹி, அவனுடைய ஆயுட்காலத்தையும் அல்லாஹ் தஆலா எழுதி முடிச்சிட்டாங்கிறாங்க. அடுத்து 5வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5வதாக ரிஸ்கிஹி, அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய ரிஸ்க்னா எல்லாம் தான், இல்மு முதற்கொண்டு பொருளாதாரம் முதற்கொண்டு வசதி வாய்ப்புகள் முதற்கொண்டு எல்லாவற்றுக்கும் ரிஸ்க் தான். அல்லாஹ் கொடுக்கிற அத்துணை அன்பளிப்புகளும் ரிஸ்க் தான், அல்லாஹ் கொடுக்கிற அத்தனை பாக்கியங்களும் ரிஸ்க் தான். அந்த வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா எழுதிட்டான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் தான், எவ்வளவு திறமசாலி நகுனு கத்தர்னா பையனுக்குங்கிறான் அல்லாஹ் தஆலா. நாம அளவீடு செய்து கொடுக்குறோங்கிறான் வாழ்வாதாரத்தை, உலக வாழ்வாதாரத்தில் நாம அளவீடு செய்து கொடுக்குறோங்கிறான், நான் பங்கு வச்சு கொடுக்குறேங்கிறான் அல்லாஹ் தஆலா. நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு எவ்வளவு திறமை இருக்குது, நான் என் திறமையின் மூலமாக நான் அதை ஈட்டி விடுவேன், அது ஈமானுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடும். அப்படித்தானே சொன்னான் காரூன், அப்படித்தானே சொன்னான் காரூன், அப்படித்தானே சொன்னான்.
இதெல்லாம் என்னுடைய திறமையினால என்னுடைய அறிவினால நான் ஈட்டியதுன்னு தான் சொன்னான் இல்லையா? இல்லை, அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கிறான். நம்முடைய வாழ்வாதாரம் என்ன கிடைக்க வேண்டும், எவ்வளவு கிடைக்க வேண்டும், இந்த துன்யாவில் நமக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எடுத்து முடிச்சிட்டான். எனவேதான் மேல் மக்கள்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் நாடுனது உன்னை வந்து சேரும். எப்படி தெரியுமா? எப்படி மௌத்து வருமோ அதே மாதிரி ரிஸ்க்கும் வரும்பாங்க. மௌத்து எங்கே இருந்தாலும் வருமா வராதா? மௌத்து எங்கே இருந்தாலும் வருமா வராதா? மரணத்தின் பிடியில் மனிதன் இருக்கிறான் என்றால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்க எங்க இருந்தாலும் மௌத்து உங்களை வந்து பிடிக்கும். மௌத்து பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. அல்லாஹ் தஆலா ஐனமா குந்தும் ஐனமா தகூனு, நீங்கள் எங்கே ஆகியிருந்தாலும் சரிதான், யுத்ரிக்குமுல் மௌத், மௌத்து உங்களை வந்து பிடிக்குங்கிறான் அல்லாஹ் தஆலா. மௌத்து வந்து நம்மளை பிடிக்குங்கிறான். யுத்ரிக்குமுல் மௌத், உங்களை வந்து பிடிச்சிக்கிடும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் வலுமிக்க கோட்டை குத்தலத்தில் இருந்தாலும் சரிதான். எத்தனை பூட்டை போட்டு பூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டு இருந்தாலும் சரிதான், மலக்குல் மௌத் வர்றதுக்கு தடை இருக்கவா செய்யுது? கதவை திறந்து வச்சிருந்தா தான் வருவாரா? கதவை பூட்டி வச்சிருந்தா வரமாட்டாரா? கோட்டைகள் இருந்தால் வரமாட்டாரா? மலக்குல் மௌத் வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா மரணத்தின் பிடியில் மனிதனிடம் இதை விட சிறந்த ஆயத்தை காட்ட முடியுமா? ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உயர்ந்திய வலுமிக்க முஷய்யதான வலுமிக்க கோட்டை குத்தலத்திலே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் சரிதான், உங்களை மரணம் வந்து உங்களை பிடிக்கும் என்கிறான் அல்லாஹ் தஆலா. எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கை முறைகளிலே 5 செய்திகளை அல்லாஹ் நமக்கு எழுதி முடிச்சிட்டான். அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான், அஜலை எழுதி முடிச்சிட்டான். அங்கே கொண்டு போய் சேர்த்துருமா இல்லையா? நம்ம எத்தனை பேரை பார்க்குறோமா இல்லையா? மௌத்து அவரை கொண்டு போய் அந்த அஜலில் வந்தால் அந்த வினாடி நேரத்தில் கொண்டு வந்து முடிச்சிருதா இல்லையா? அதனால அந்த பறவை சொல்லிச்சு, என்ன பார்வை என்ன இருந்து என்ன செய்ய, எவ்வளோ புத்தி கூர்மை இருந்து என்ன அமைப்பு, எந்த எவ்வளோ திறமை இருந்து என்ன செய்ய. ஆனால் இதா ஜா அல் அஜலு அமியல் பசரு, அஜல் வந்துட்டா கண்ணு கூட குருடா போயிடும், அந்த பார்வை கூட வேலை செய்யாது. அப்படி தானே? எவ்வளோ புத்திசாலியாக இருக்கலாம், எவ்வளவோ சில செய்தி நம்ம செய்வோமா இல்லையா? நாம் இப்படி செஞ்சிருந்தா அதை விட்டு பாதுகாப்பு பெற்றிருப்போம், சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? நான் தவறிட்டேன், இப்படி செஞ்சிருந்தா நான் இப்படி செஞ்சுக்கலாம், அதுக்கெல்லாம் நமக்கு வேலையே இல்லை. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும், என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் தான், எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய வலுமிக்கவர்களாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு மிக்க ஆரோக்கியம் மிக்கவர்களாக இருந்தாலும் சரிதான், அஜல் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, ஆயுள் காலம் வயது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் இருக்குது. அல்லாஹ் தஆலா இப்போ என்ன நாளைக்கு மௌத்தா கொண்டு எழுதியிருந்தான், நான் கூட 40 நாள் வாழ்ந்துட முடியுமா? வாழ்ந்துட முடியுமா? முடியாது தானே, முடியாது தான். அதனை நாம் எதிர்பார்த்து தானே இருக்க முடியும். அதுதானே யதார்த்தம், வாழ்வினுடைய யதார்த்தம். எனவே மரணத்தின் பிடியில் மனிதன் இருக்கிறான் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்வார்களேயானால் அவர்களுடைய வாழ்க்கை இந்த துனியாவிலே அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அந்த காரியங்களும் நம்ம இடத்துல வந்துடும். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்யக்கூடிய நிலைமை வந்துடும், எதை செய்தாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்யக்கூடிய நிலைமைகள் வந்துடும். அப்படி வந்துட்டா நாம அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரியதானதாக மாறிவிடுவோம். அத்தகைய பேற்றினையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் என்று சொல்றானோ, நீங்க எங்க இருந்தாலும் மௌத்து உங்களை வந்து பெற்றுடும் சொன்னா, இந்த மௌத்தை பத்தி செய்யும் போது அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு செய்தியும் சொல்கிறான் குர்ஆனத்துல, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நாயகமே நீங்க சொல்லிடுங்க நாயகமே, இன்னல் மௌத்தல்லதி, நிச்சயமாக மரணம் என்பது இருக்கிறது அல்லவா, அந்த மரணம், தஃபிர்ரூன மின்ஹு, அதை விட்டு நீங்க விரண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம மௌத்தாயிடக்கூடாது, இப்போ நமக்கு மௌத்து வந்துடக்கூடாது, அதானே யதார்த்தம் இல்லையா? நாயகமே நீங்க சொல்லுங்க, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்க அந்த மௌத்து நம்மளை வந்து தொட்டுறக்கூடாதுன்னு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, மௌத்து வந்துடக்கூடாதுன்னு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்கிறீங்க.
அப்படி நீங்க சொல்லுங்கிறான் அல்லாஹ் தஆலா. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ருன மின்ஹு, அதை விட்டு நீங்க விரண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் இப்போ மூத்தா போயிடக்கூடாதே, நான் ஆரோக்கியமாக இருக்கணுமே, நான் அப்படி இருக்கணுமே, நான் அதை செய்யணுமே, இதை செய்யணுமே என்று மௌத்தாயிடக்கூடாது என்று நீங்கள் மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள் என்று சொல்லுங்கள் நாயகமே. ஆனால் இன்னும் ஒன்றையும் நீங்கள் சொல்லுங்கள், ஃபைன்னஹு முலாக்கிக்கும், அந்த மௌத்து உங்களை சந்திக்கும். சந்திக்கும்னா இப்போ நம்ம மௌத்தை கண்டு, இப்போ ஒரு புலி வருது, ஒரு சிங்கம் வருது, நாம் அதை கண்டு ஓடுறாந்தா நாம் எங்கே ஓடுவோம்? இப்போ பின்னாடி சிங்கம் விரட்டிட்டு வருதுன்னா சிங்கத்தை பார்த்தா ஓடுவோம். நம்ம எங்கே ஓடுவோம்? சிங்கத்துக்கு நேராக மாற்றமாக என்ன செய்வோம்? விரண்டு ஓடுவோம். ஓடுமா இல்லையா? ஓடதானே செய்வோம். ஆனால் அது ஓடுறதுங்கிறது நாம் ஓடுறோம். ஒருவேளை நம்ம ஓட்டம் குறைஞ்சிட்டா, நம்மளுடைய நாட்டம் அல்ல அங்கே வச்சுட்டா, அந்த சிங்கம் நம்மளை வந்து பிடிச்சிருமா பிடிக்காதா? பிடிச்சிருமா பிடிக்காதா? பிடிச்சிரும். நம்ம ஓட்டம் குறைஞ்சிருச்சு, நம்முடைய நாட்டம், நம்மளால் அதுக்கு மேலே ஓட முடியாது. சிங்கம் நம்மளை வந்து பிடிக்கணும்னு எல்லாம் எழுதியிருந்தா என்ன செஞ்சிடும்? சிங்கம் வந்து நம்மளை என்ன செஞ்சிடும்? பிடிச்சிரும். இப்போ சிங்கத்தை கண்டு நாம விரண்டு முன்னாடி ஓடுவோம், சிங்கம் நம்மளை பின்னாடி விரட்டிட்டு வந்து பிடிக்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? நம்ம ஒன்றுலேருந்து விரண்டு ஓடுனா நம்ம பின்னாடி தானே ஒருத்தன் துரத்திட்டு வந்தாலும் நம்மளை பிடிக்க முடியும். ஒருத்தன் நம்மளை அடிக்க வரான்னு நம்ம ஓடுறோம்னு சொன்னால் நம்ம விரட்டிட்டு வந்தால் பின்னாடி தானே வருவான். ஆனால் மௌத்தை பற்றி அல்லாஹ் நபியனாயுமே இங்கே சொல்லிடுங்க, ஃபைன்னஹு முலாக்கிக்கும், அது உங்களை பின்னாடி தான் உரட்டிட்டு வராது. நீ இங்கேருந்து அங்கே ஓட, அது உனக்கு முன்னாடி வந்து நிற்குங்கிறான். ஃபைன்னஹு முலாக்கிக்கும், மரணத்தின் படியில் மனிதன் எப்படி இருக்கிறாங்கிறத யோசிக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைன்னஹு முலாக்கிக்கும், நீ மரணத்தை கண்டு இப்படி ஓடனா அது உனக்கு முன்னாடி வந்து நிற்கும், எதிர்கொண்டு வந்து நிற்குங்கிறான். அதான் பிடிக்கிறது. எதிர்கொண்டு பிடிச்சிரும் மரணம் என்று சொல்லுங்கிறான் அல்லாஹ் தஆலா. சும்மா துரத்துன இலா ஆலிம் வலைஹி வஸல்லா போய் நபியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டாரு. எனவே மரணத்தின் வழியில் மனிதன் இருக்கிறான் என்பது சாதாரணமான நிகழ்வு அல்ல, யதார்த்தமான நிகழ்வு. எனவே அந்த மரணத்துடைய சிந்தனை குறித்து அல்லாஹ் தஆலா ஏராளமான செய்திகளை குர்ஆனிலே சொல்கிறார். ஏதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான தகவல்களை நமக்கு தந்திருக்கிறார். நம்மை மூமின்களாக அல்லாஹ் தஆலா வாழச் செய்திருக்கிறார், அது பெரிய பாக்கியம். நம்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா வாழச் செய்திருக்கிறார், அது மிகப்பெரிய பாக்கியம். அந்த இரண்டு பாக்கியங்களும் நம்முடைய மரணம் வரையிலும் அல்லாஹ் நமக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதுதான் மகத்தான பாக்கியம். அந்த பாக்கியத்தை அர்ஹமர் ராஹிமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்மவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நமது குடும்பத்தவர்களுக்கும் முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மரணத்தை இலகுவானதாக ஆக்கி தருவானாக. நமது மரணத்தை மகிழ்ச்சியானதாக ஆக்கி தருவானாக. அந்த மரணத்தை புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தருவானாக. அந்த பாக்கியத்தின் மூலமாக மன்னரை வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு சுபிட்சமாக ஆக்கி தருவானாக. அதன் பயனாக நம்முடைய பாதையும் எழுப்புதலையும் ஹஷரையும் ஒன்று திரட்டலையும் ஹிசாபையும் இலகுவாக ஆக்கி மேன்மக்களாக அல்லாஹ்வுடைய வாக்கியங்களை பெற்று நன்மக்களாக வாழ்கின்ற பேச்சினை எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்மவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக. நம்முடைய குற்றங்குறைகளை மன்னித்து அருள்வாளிப்பானாக. அல்லாஹ் அனைத்து விதமான வாக்கியங்களையும் ஈருலகங்களிலும் நிறைவாக நமக்கு தந்தருள்வாளிப்பானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்முடைய மேலான கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சவழி தோன்றர்களான திருப்பேரர்களான சாதாத்மார்களும் கோடைவர்களும் தர்மக்கடல்களுமான ஷேഖ்னா முஹம்மது அப்துல் காதிர் பிரியல பப்பாவுல்லாஹ் வலியுல்லாஹு ஷேഖ்னா அப்துல் காதிர் சின்னல பப்பாவுல்லாஹ் வலியுல்லாஹு அவர்களுடைய கண்களிப்பட சொற்களிலும் இன்றைய தினம் பெருசம்சியுல்லா பள்ளியுடைய கண்ணியத்திற்குரிய கருத்தை மௌலவி கே அபுல் நஸ்ர் ஆலிம் ஹாஜி நாகரி அவர்களால் சன்மார்க்க பேரவை நிகழ்த்தப்பட்டு இன்றைய மஜ்லிஸ் இனிதை நிறைவேறுகிறது அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை லபப்பானாதாக்களின் உருஸ் முபாரக் அன்றைய தினமாகும். காலை வழங்கிக் கொண்டு சுபத்துலைக்கு பிறகு சத்முல் குர்ஆன் ஓதி தமாம் செய்தி நிறைவுபடுத்தப்படும். மாலை அசர் தொழுகைக்கு பிறகு சரியாக 4:15 மணி அளவில் மாணவர்கள் மீது மாடல் சேவை மஜ்லிஸ் நடைபெறும்.
மாரின் தொழுகைக்கு பிறகு காதிரியா திக்ர் மஜ்லிஸ் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இஷா தொழுகைக்கு பின் 8:45 மணி அளவில் மாணவர்களின் வாழ்க்கை வரலாற்று ரத்தின சுருக்கத்தையும் கதீரையும் நிகழ்த்தக்கூடிய ஆலிம் பெருந்தகை அஜாமியுல் சஹீஹ் பிரதுபாசிரியர் பள்ளி கத்தீப் மௌலவி அல்-ஹாஃபிஸ் நவி எஸ்.ஏ.கே. முகமது முஹிதீன் ஆலிம் மர்தகி அவர்களால் சன்மார்க்க பேரவை நிகழ்த்தப்பட உள்ளது. எனவே பெருமக்கள் மஜ்லிஸிற்கு குறிப்பிட்டு ஏகி நற்பயனடைய அன்புடன் அழைக்கின்றோம். தாய்மார்களுக்கான கந்தூரி தினத்தை லப்பப்பா ஹவுஸ் பேட்டையில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் நிர்வாக பெருமக்களால் அறிவித்தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹா. الحمد لله رب العالمين ومن يوافق نعمك بمزيد وطلنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا مولانا محمد وعلى اله واصحابه سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى بالله بالعافيه وارزقنا الجنه ولقاءك يا رب العالمين. اللهم صل بالرضا بما كرعنا من كلامك الذي هذه هدية واسعة ورحمة نازلة وبركة شاملة ورحمة كاملة منا إلى حضرة نبينا وحبيبنا وشفيعنا وسيدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى سيدنا وشيخنا قطب ربان الغوث السمدان محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى قدس الله سره الذي ثم إلى سيدنا وشيخنا قطب الأكبر وذل الشرف الحسن علي الصادر رضي الله تعالى قدس الله سره الذي ثم إلى سيدنا وشيخنا جدنا لبابا كبير رضي الله تعالى قدس الله سره الذي ثم إلى سيدنا وشيخنا جدنا لبابا صغير رضي الله تعالى قدس الله سره الذي ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والصلاة والصديقين والشهداء والصالحين رضوان الله تعالى عليهم أجمعين. لا إله إلا الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. ثم إلى من تلون القرآن الذي يهدي ويغفر لهم ورحمهم وأنس الله وشدهم ورحمهم الله وغفرهم ونور الله ذريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله سيئاتهم وغفر الله ذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم روضة من قبور النيران. اللهم بارك لنا والله خير ورحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي.